சுகந்தி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நோர்வே மனவளக்கலை மன்றத்திற்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க வருகை தந்திருக்கு அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி வி மலர்விழி ராஜன் அம்மா அவர்களை நோர்வே மனவளக்கலை மன்றத்தின் சார்பிலும் இங்கே கலந்து சிறப்பிக்கும் வேதாத்திரிய உறவுகள் சார்பிலும் அன்போடும் பணிவோடும் வாழ்த்தி வணங்கி வரவேற்றுக் கொண்டு அம்மாவை பற்றிய சிறிய அறிமுக உரையை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க வளமுடன். மேலும் அம்மா அவர்கள் 20 வருடங்களாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு வேதாத்திரிய அருத்தொன்றினை சிறப்பித்துக் கொண்டு வரும் சிறப்புக்குரியவர் ஆவார். அத்துடன் அம்மாவின் கல்வி தகுதி MSc யோகா பட்டம் பெற்ற சிறப்பும் உடையவர். மேலும் அம்மா அவர்கள் பவானி மனவளக்கலை அறக்கட்டளை துறை தலைவராக இருந்து தனது அருத்தொண்டை செய்து வரும் பெருமைக்குரியவர் ஆவார். அத்தோடு அம்மா அவர்கள் ஆஸ்திரேலியா, இலங்கை போன்ற நாடுகளில் ஜூம் வகுப்புகளில் இணைந்து சேவையாற்றி கொண்டிருக்கும் மதிப்புக்குரியவரும் ஆவார். இத்தகைய சிறப்புகளோடு வேதாத்திரிய பணியை செய்து வரும் அம்மா அவர்களை மீண்டும் அனைவர் சார்பிலும் வாழ்த்தி வணங்கி அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நெற்றி நடுத்தொட்டு நிலையானதொரு அறிவை பற்றியே இருக்க பழகச் செய்து அன்போடு கருணை இவை கொண்டு அரவணைத்து வழிநடத்தி செல்லும் ஆசான் அவர்களை வணங்கி இந்த நார்வே ஸ்கை அறக்கட்டளை தலைவர் உள்ளிட்ட அத்துணை பொறுப்பாளர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த இணையதளத்தில் இணைந்துள்ள அன்புள்ளங்களை வாழ்த்தி வணங்கி இந்த சிந்தனையை நாம் தொடங்கலாம். அன்பர்களே, நாம் அனைவரும் வேதாத்திரிய குடும்பத்தில் மூலமாக இந்த இணையதளத்தில் இணைந்திருக்கிறோம். நம் குருபிரான் அவர்களுடைய பெருமையை முதலில் கூறிவிட்டு அதற்குள் தலைப்புக்குள் போலாம். கூடுவிட்டு கூடுபாயும் குருவினது வல்லபம் யார் கூற வல்லாரோ வீடு பேறு அடையும் வகையை மென்மேலும் உய்விக்கும் மெய்னான குருவை பணிந்து நின்று ஆடுபாம்பே அப்படின்னு பாம்பாட்டி சித்திரவர் சொல்லியிருக்கார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்ப அருணகிரிநாதர் எடுத்துக்கோங்க, திருமூலர் எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாருமே ஒரு உயிர் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உயிரையே இன்னொரு கூட்டுக்குள்ளாக செலுத்தினவங்க. அருணகிரிநாதர் அந்த நாட்டினுடைய மன்னருக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லாத போது மலை உச்சியில ஒரு பாரிஜாத மலரை பறித்து கொண்டு வர வேண்டும் என்று வைத்தியர் சொன்ன உடனே யாரும் அவ்வளவு பெரிய உச்சிக்கு போக முடியாது என்று எண்ணி எல்லாரும் தயங்கி நிற்கும் போது கொஞ்சம் கூட தயங்காம தன் உடலை தன்னுடைய கூட்டை கிழித்து விட்டு ஒரு கிளியினுடைய கூட்டுக்குள் புகுந்து அந்த மலரை கொண்டு வந்து கொடுத்து அந்த உயிரை, அந்த அரசனுடைய உயிரை காப்பாற்றினார் என்று நாம் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு சின்ன ஒரு உயிர் கூட துன்பப்படக்கூடாது என்று மகான்களும் சித்தர்களும் வாழ்ந்து காலத்துல இப்போ நாம பார்க்கக்கூடிய இந்த காலத்துல நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தீட்சை என்ற ஒன்றை நமக்கு கொடுத்த உடனே நம் அனைவருக்குள்ளாகவும் வேதாத்திரியம் என்ற ஒன்றை உள்ள புகுந்து இதை பற்றிய சிந்தனையை நமக்குள்ளாக தூண்டிக்கொண்டே இருப்பர் எத்தனை லட்ச மக்கள் இந்த வேதாத்திரிய சிந்தனைகளை எந்த நாட்டில் இருந்தாலும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதே பெரிய பெருமைக்குரியவராக நம்முடைய குரு இன்று நம் கண்முன் வாழ்ந்த, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதத்தை நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வகையில இந்த இன்றைய தலைப்பு அச்சம் தவிர். இந்த தலைப்பை பார்த்த உடனே உங்க எல்லாருக்கும் தெரியும், பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடியில் அச்சம் தவிர ஆண்மை தவறேல் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனா
நம் குரு இந்த அச்சத்தை பற்றி, இந்த பயத்தை பற்றி எங்கெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி நாம் கொஞ்சம் சிந்தனை செய்யலாம். இந்த அச்சம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாவே, முதல்ல நமக்கு வந்து நம்மில் எழுகின்ற ஒரு உணர்ச்சி தான் அச்சம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணர்ந்துக்கணும். ஒரு விபரீதமான கற்பனை முழுக்க முழுக்க நம்முடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும்போது, அதுக்கு நமக்கு ஒரு பயம் வருது. ஒரு செயல் செய்யும்போது அது நமக்கு வெற்றி பெற முடியாம தவிச்சிடுமோ! அது நமக்கு தோல்வி அடைந்துருமோ! அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு பயமா வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில நம்ம எல்லாரையும் அழித்துக் கொண்டிருக்கின்ற பயம் அப்படின்னா, நம்ம சொல்லுவோம், "எனக்கெல்லாம் இந்த மனவளக்கலைக்கு வந்த பிறகு எத பத்தியுமே எனக்கு கவலைலாம் கிடையாது." அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த வேலையில சரியானபடி இருந்தா பிரச்சனை இல்ல. ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஐயோ! வேலையில வேலையில ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? இவர் ஏதாவது சொல்லிடுவாரோ? வேலை போயிடுமோ? அப்படிங்கிற ஒரு பயம். ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த பணத்தினை பற்றிய சிந்தனை. ஒரு உடலை சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன நோய் வந்து அந்த நோயை பற்றிய பயம். மனம் சார்ந்த பயம், கடன் தொல்லை சார்ந்த பயம், பையன் நம்மள காப்பாத்துவானோ, பிள்ளை நம்மள காப்பாத்துவாங்களோ, நம்ம குடும்பம் எப்படியோ, இன்னும் இவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு எல்லாவற்றிலும் பயம் நமக்குள்ளாக, உள்ளுக்குள்ளாக இருந்துகிட்டே இருக்கு. இந்த பயத்துக்கு மூல காரணம் எது அப்படின்னா, சொல்றாங்க, நம்ம எத்தனையோ பிறவி கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய மூல பயம் என்ன? மரண பயம். நான் இன்னைக்கு செத்தா கூட கவலையே பட மாட்டேன்னு வாய் வேணா சொல்லலாம். ஆனா, அந்த பயமானது நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணமே, இந்த பயமே நம்முடைய மன அழுத்தத்திற்கு காரணம்னு சொல்றோம். மன அழுத்த மேலாண்மையில் நமக்கு இந்த பயம்தான் நம்முடைய மனதிற்கு ஒரு அழுத்தத்தை குடுத்துக் கொண்டே இருக்கிறது. முதல்ல அந்த அழுத்தத்திலிருந்து வெளிய வரணும் அப்படிங்கிறது நம் குரு நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம். வாழ்க்கையில வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம் இது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு விளையாட்டுல நான் தோல்வியே அடைஞ்சிடக் கூடாது அப்படின்னா, நம்ம விளையாட போகவே கூடாது. அதே போல தான் வாழ்க்கையில எப்பயுமே இன்பமாகவே இருக்கணும் அப்படின்னு நம்ம பிறந்திருக்கவே தேவையில்ல. அப்ப இன்பம், துன்பம் எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு கற்றார் கல்லார் செயல்விளவாய் காணும் இன்பத் துன்பம் அவன். எனக்கு துன்பமா வருபவரும் யாரு அப்படின்னா, இறைவனே எனக்குள்ளாக துன்பமாக வந்து என்னுடைய கர்மவினையை தீர்க்கிறார் என்ற எண்ணம் என்னுடைய என்னுடைய புத்திக்கு தெளிவு நமக்கு கொடுத்து கொண்டிருப்பது எது அப்படின்னா, மனவளக்கலை தாங்க. இத நல்ல கவனிச்சு பாருங்க. ஒரு மெஷின் மெஷின்ல ஒரு 10 கிலோ கோதுமை கொட்டுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ரா மெட்டீரியல் கொட்டுறோம். கொட்டுனோம்னா, அது நமக்கு ஒரு 8 கிலோ மாவு அல்லது 6 கிலோ மாவாவது அந்த மிஷின் நமக்கு குடுத்தா தானே அந்த மிஷின்ல வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் ஒரு 10 கிலோ கோதுமைய கொட்டினாலும், அந்த மிஷின்ல இருந்து ஒரு 5 கிலோ, 6 கிலோ மாவு கூட வெளியவே வரல அப்படின்னா, அந்த மிஷினால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அத தூக்கி கைலாங்கடைக்கு தான் போணும். அது ரிப்பேரு. அத சரி செய்ய முடியாதுன்னு தூக்கி போட்டுறலாம். ஆனா, இந்த வாழ்க்கை என்ற ஒரு மிஷின்ல நம்ப சந்தோஷம் ஒண்ணு கிடைக்கணுங்கிறதுக்காக, எதையெல்லாம் போடுறோம் அப்படின்னு நீங்க நெனச்சு பாருங்க. நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல நம்ப குழந்தைகள என்ன பண்றோம்? சாதாரணமா நாங்கலாம் படிச்ச காலங்களில ஒரு ஒரே ஒரு பையில பையில ஒரு சின்ன ஒரு புக் எடுத்துக்கிட்டு போனோம். ஜாலியா சந்தோஷமா போனோம். ஆனா, இன்னைக்கு 3 வயசு குழந்தை பின்னாடி பேக்க மாட்டிக்கிட்டு, அதுக்கு ஃபீஸ் என்னன்னா ரூ. 2,00,000 ஃபீஸு. அது போய் என்ன பண்ணும்னே தெரியாது. காலையில போயி சாயந்தரம் 4 மணிக்கு வீட்டுக்கு வருது. அதுக்கு வந்து இந்த மாதிரியான கல்வி குடுத்தா தான் பின்னாடி அவன் சந்தோஷமா இருப்பான். இந்த காலேஜ்ல ஒரு 5,00,000 10,00,000 குடுத்து படிக்க வச்சா தான் அவன் பின்னாடி சந்தோஷமா இருப்பான். இதே போல பெரிய சம்பளம் வாங்கணும் அப்படின்னா, இந்த கம்பெனில போய் சேர்ந்தா தான் அவன் நல்லா சந்தோஷமா இருப்பான். அட இந்த சம்பளமெல்லாம் போதாது. இன்னும் கொஞ்சம் நெறைய சம்பாரிக்கணும்னு வெளிநாட்டுக்கு போனா, அங்க போனா தான் சந்தோஷமா இருப்பான்.
அங்க வெளிநாட்டுல போய் நிறைய சம்பாரிச்சு அதுக்கு உண்டான பணங்கள் எல்லாம் சம்பாரிச்சு இங்க காரு பங்களா அது இது எல்லாம் வாங்கி அப்பதான் சந்தோஷமா இருப்பான். இப்படி சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்னு இந்த மிஷினுக்குள்ள போட்டே இருக்கிறமே, இந்த அவுட்புட்டா நமக்கு சந்தோஷம் வந்துதா அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்துப்பட்டா பெரிய கேள்விக்குறிதான். என்ன இருந்தாலும் வாழ்க்கையில என்னவல்ல ஒரு நிறைவு அப்படிங்கிறது நமக்குள்ளாக வரவே மாட்டேங்குது. ஒரு சின்ன ரிப்பேரா இருந்தா கூட ஏதோ சரி பண்ணிடலாம். டோட்டலா ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? மொத்தத்தையும் கழட்டி ரீஅசெம்பிள் பண்ணதாங்க நம்மளுடைய மனவளக்கலை என்ற ஒன்று நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பாரதி தான் சொல்வாரு, "போனதற்கு வருந்தல் வேண்டாம். நடந்து போனதை நினைத்து வருந்துவதும், நடக்கப் போவதை எண்ணி மயங்குவதும் சாதாரண மனிதனுடைய இயல்பு. இவ்விரு இயல்புகளிலிருந்து விடுபட்டு, இன்னைக்கு தான் புதுசா பிறந்தோம் அப்படின்னு நம்பிக்கையோடு வாழ்க்கைய வாழணும்னு சொல்றார். நம்முடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு உடல் மாதிரி. கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு உயிர் மாதிரி. எந்த எல்லை வரை நமக்கு தன்னம்பிக்கை இருக்கலாம். எந்த எல்லை வரை நமக்கு கடவுள் நம்பிக்கையாக அது மாறணும் அப்படிங்கிறத புரிந்துகிட்டு நம்ம வாழ்க்கை வாழ்ந்து, அந்த வாழ்க்கை எப்படி இருக்குங்க? இனிமையாகவும், விவேகமாகவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில இந்த அச்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமானா, முதல்ல நமக்குள்ளாக நம்மகிட்டயே தன்னம்பிக்கை இல்லாதத்தனம் தாங்க அச்சம். நமக்கு முதல்ல இந்த தன்னம்பிக்கை வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய சுயத்தை பற்றியே நான் தெரிந்து கொள்வதில்லை. நான் எப்படி? என்னுடைய கேரக்டர் எப்படி? நான் எப்படிப்பட்டவ? அப்படின்னு முதல்ல நான் என்னைய பற்றி தெரிஞ்சு கொண்டு, அதுக்கப்புறம் தான் தெரிந்து கொண்டாலே என்னை பற்றி பிரச்சனை இல்லாமலே போயிடும். அதாவது நான் என்ன செய்யணும்? இதுக்கு பின்னாடி என் நிகழ்ச்சிக்கு நான் என்ன அடுத்த நிகழ்ச்சியாக நான் எதை எடுத்திருக்கணும் வாழ்க்கையில? அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அந்த 6வது அறிவு என்று நமக்குள்ளாக வரும் பொழுது, அந்த அறிவினுடைய சிந்தனை என்ன அப்படிங்கிறதே நம்ம தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே நம்முடைய அறியாமை தான். சாம்ஜி அவர்கள் தெள்ள தெளிவா சொல்றார். ஒரு சாதாரண ஒரு பெரிய நிலைக்கண்ணாடி. அந்த நிலக்கண்ணாடியில முன்னாடி போய் ஒரு நாய போய் நிறுத்தி வச்சு அது என்ன பண்ணும்? லொல் லொல்ன்னு ஒலைக்கும். இன்னொரு நாய் நிக்குதுன்ட்டு. ஒரு பூனைய போய் நிறுத்தினா, அட இன்னொரு பூனை போல இருக்கு அப்படின்னு போய் தட்டும். இதே நாம போய் நின்னோமானா, அப்படியே நம்மளே ரொம்ப என்ன பண்ணுவோம்? சரி பண்ணிக்குவோம், ரசிச்சு பார்ப்போம் எல்லாமே. அப்ப நம்மை நாமே உணரக்கூடிய ஒரு அறிவை கொடுத்திருந்தும், நம்முடைய அறியாமை காரணமாக நாம் என்ன பண்றோம்? தேவையில்லாத கவலைகளை பெருக்கிக் கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கவலைய முதல்ல விடணும். இந்த கவலை எழுவதற்கு காரணமே என்ன அப்படின்னு சாமிஜி நமக்கு 10 சொல்லியிருக்கிறாரு. கோபம், வஞ்சம், பொறாமை, வெறுப்புணர்ச்சி, பேராசை, ஒழுக்கம் மீறிய காமநோக்கம், தற்பெருமை, அவமதிப்பு, அவசியமற்ற பயம், அதிகார போதை. அவசியமற்ற பயம். எதற்காக கவலை வருவதற்கு முதல் 10 காரணங்கள்ல முக்கியமா இருக்கிறது என்னன்னா, அது அவசியம் தேவையே இல்லாத ஒரு பயம். இந்த பயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்மள என்ன பண்றோம்? நம்மை நாமே அழித்துக் கொண்டிருக்கிறோம். தெளிவா சாமிஜி அவர்கள் நமக்கு சொல்லிட்டாரு. கவலையை பெருக்குவதற்கான காரணமே முதல்ல நம்முடைய திறமையின்மையும் அச்சம்தான். என்கிட்ட இருக்கிற திறமைய வளர்த்துக் கொள்ளக்கூடிய அறிவை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டுமே வழிய, தேவையில்லாமல் இன்னொருத்தரை சாதியோ, இல்ல அவர்களை எதிர்பார்த்தோ இருக்கும்போதுதான் நமக்கு என்ன வருங்க? பயம் வரும். அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. நான் நான் யார் என்ற ஒரு அற்புதமான தத்துவத்தை நமக்கு மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, எந்த அளவு அவர் தன்னை பற்றி உணர்ந்து தெளிந்த பிறகு கொடுத்திருக்கிறாருன்னு நினைச்சு பாரு. எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி அறியும் அறிவை அறிந்து கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் நிதர்சனமான சந்தோஷமாக இருக்கும்.
நான் எங்கிருந்து வந்தேன், என்னுடைய கர்மவினை காரணமாகத்தான் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவு வேணும். நம்ம எல்லோருக்கும் ஜாதக நோட்டுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஜாதக நோட்டை எடுத்து பார்த்தோமானா, முதல் பக்கத்திலேயே முதல்ல எழுதியிருப்பாங்க, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பதவி பூர்வ புண்ணியானாம்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நீ போன ஜென்மத்துல என்ன விதமான செயல் செய்தாயோ அதற்கு ஏற்றபடி உன்னுடைய வாழ்க்கையானது நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கப் போகிறது அப்படின்னு. இது தெரிஞ்சு கொண்ட பிறகு வாழுகின்ற வாழ்க்கையாவது நான் அடுத்த பிறவியில எப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணுங்கிற தெளிவு இருக்கும்போது நமக்கு பயம் என்பது தேவையே இல்லை. சாதாரண விஷயங்க வாழ்க்கைங்கிறத ஒரு சின்ன ஒரு டம்ளர் தண்ணியில சொல்லிடலாம். இப்ப ஒரு காட்டுக்குள்ள ஒரு ராஜா போயிட்டு இருந்தாரு. அப்படி போகும்போது அவருடைய சுத்தி இருக்கிற அந்த படைபலங்கள்லாம் அப்படி அப்படி பிரிஞ்சு போயிட்டு ராஜா தனியா போய் காட்டுல மாட்டிக்கிட்டாரு. போறாரு போறாரு போறாரு, அப்படியே வனாந்தர காடு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அவரால தண்ணி தவிக்கிறது. சுத்தி முத்தி பாக்குறாரு, ஒரு குளம் குட்டை அருவி எதுவுமே இல்ல. வறண்ட காடு. என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தவித்து கொண்டிருக்கும் போது அந்த வழியாக ஒரு முதியவர் வர்றாரு. ஐயா முதியவரே, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? எனக்கு ரொம்ப நாக்கு வரும், உயிரே போற போல இருக்கு, நாக்கு ரொம்ப வரலுது அப்படின்னு சொல்றாரு. இருக்கு இருக்கு குடுக்குறேன், ஆனா நீ எனக்கு பதிலா என்ன தருவ அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ என் ராஜ்யத்துல பாதியே குடுக்குறோம், ஃபர்ஸ்ட் தண்ணி குடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. அவரு தங்கிட்ட இருந்த பாட்டில்ல இருந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு 1/2 டம்ளர் தண்ணிய அவருக்கு குடுக்குறாரு. குடிச்சது வாங்கி குடிச்சிட்டு, அப்பாடா இப்பதான் என் தாகம் கொஞ்சம் அடங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திரும்பி போறாரு. இந்த முதியவர் பின்னாடியே வர்றாரு. ராஜா பாக்குறாரு, என்ன என் பின்னாடியே வர்ற நீ அப்படின்னு கேக்குறான். நீங்க தான் பாதி ராஜ்யத்தையே கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, ஏதோ தண்ணி குடுத்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா பின்னாடியே வருவியோ, போ அப்படின்னு சொல்லி மிரட்டிடுறாரு. உடனே அந்த முதியவரும் திரும்பி போயிடுறாரு. ஆனா தண்ணி குடிச்சாச்சு, அந்த தண்ணி வெளியேறணுமா இல்லையா? உள்ள போட்டது எல்லாமே வெளியே வரணும், அதானே உடலினுடைய இயல்பு. இப்ப உள்ள போட்டாச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, உள்ள போட்ட எதுவுமே வெளியே வரல. அப்ப உடல் எவ்வளவு கஷ்டப்படுது. அப்ப இவருக்கு என்னடா இது, அன்னைக்கு தண்ணி வாங்கி குடிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் எதுவுமே உடல் கழிவு வெளியேறவே இல்லையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்ப அந்த முதியவர் மீண்டும் அந்த வழியா வர்றாரு. வந்ததும் இந்த தண்ணிய நான் வெளியேத்தி விடவா அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ முதல்ல எனக்கு அத சொல்லு, என்னுடைய உடல் கழிவை முதல்ல வெளியேற்றுறதுக்கான வழி சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படி வெளியேற்றின பிறகு எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேக்குறாரு. அவர் யோசனையே இல்லாம, ஐயோ என் உடலை மட்டும் சரி பண்ணு, என்னுடைய முழு ராஜ்யத்தையுமே உனக்கு கொடுத்துறேன்னு சொன்னார். நாம இதுல இருந்து தெரிஞ்சு கொள்வது என்ன அப்படின்னா, ஒரு டம்ளர் தண்ணி அது உள்ள போய் வெளியே வந்து இந்த உடல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். அதற்காக தான் நம்முடைய சாமிஜி நமக்கு முதல்ல எடுத்த உடனே உடற்பயிற்சி என்ற ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உடலை சரி செய்து கொள்வதற்கான உடற்பயிற்சி என்பது நம்முடைய உடலின் ஒரு அங்கமாக நம்ம எழுந்த உடனே இந்த பயிற்சி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வந்தே தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாமிஜி எல்லா பயிற்சிகள் முதல் பயிற்சியாக நமக்கு உடற்பயிற்சி என்ற ஒன்று கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறத தடுத்து மத்தவங்களுடைய இந்த பயம் வருவதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, மத்தவங்களோட குறை காணாமை. நம்ம என்ன பண்றோம், நமக்கு யாராவது பிடிச்சவங்களா இருக்கட்டும், பிடிக்காதவங்களா இருக்கட்டும், நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை பற்றி நாம் சிந்திப்பதே இல்லை. ஆனா அடுத்தவங்களுடைய குறை மட்டும் நமக்கு சரியா தெரியுது. அப்ப அந்த அடுத்தவர்களிடம் குறை காணாம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருவரும் வாழ பழகி கொண்டாலே அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். எந்த ஒரு நிலையிலும்
பிறரை குறை காணாமல் வாழுகின்ற வாழ்க்கைக்கு செல்லும் பொழுதுதான் நீ ஆன்மீகத்தினுடைய முதல் படியை எடுத்து வைக்கிறேங்கிறார். அதைத்தான் சாமிஜி நமக்கு இரண்டொழுக்க பண்பாடா கொடுத்திருக்கிறார். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அவங்களுடைய மனசு எப்படி ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பார்க்கணும். அது இல்லாம நான் செய்யறதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாது. ஆனா நான் சாதாரணமா எடுத்துக்கிட்டா நம்ம எல்லாருக்குமே இந்த மனசுக்கு என்னங்க ரொம்ப ரொம்ப பிடிக்குது அப்படின்னு பாருங்களேன். இந்த மனசுக்கு எது ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, என்னைய மத்தவங்க பாராட்டிக்கிட்டே இருந்தா ரொம்ப பிடிக்குது இல்ல. மத்தவங்க பாராட்டிக்கிட்டே இருக்கணும், என்னை பற்றி உயர்வா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்குது. அதே போல நான் என்ன நினைக்கிறேனோ அதுபடி என் கணவன், குழந்தைங்க, மனைவி மற்றும் இருக்கிற என் தாய் தந்தை, என் மாமன் மாமி, என்னுடைய உறவுகள் எல்லாம் நான் சொன்ன கேட்கணும். நான் சொன்ன எது சொன்னாலும் அவங்க ஏத்துக்கணும். ஆனா அவங்க என்கிட்ட ஒரு அதிகாரம் பண்ண எனக்கு அது பிடிக்காது. நான் எத வேணாலும் அவங்கள சொல்லுவேன். அவங்க என் மேல ஒரு குறை சொன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படிதான் எல்லோருமே இருக்கேன். அப்ப நல்லா நினைச்சு பாருங்க. நம்ப மனசுக்கு நாம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே மனசு எல்லோருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைச்சா, நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து கொண்டீர்கள் அப்படின்னா, அந்த வாழ்க்கை தான் நிறைவான வாழ்க்கை. அதத்தான் சாமிஜி அவர்கள் சொல்றாங்க. நன்மையை பிறர் கழித்து நட்டத்தை தான் ஏற்று வாழும் நிலை ஈசன் நிலை அப்படின்னு. அப்ப அந்த போல நம்ப பிறருக்கு அப்படின்னு விட்டு கொடுத்து வாழுகின்ற தன்மை அப்படின்னு நமக்குள்ளாக வரும்போது, எப்பயுமே அந்த வாழ்க்கை நிறைவாகவும், முழுமையாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நாம முதல்ல உணர்ந்து கொள்ளணும். இன்னொரு விஷயம் எப்படின்னா, நம்ம எந்த ஒண்ணுமே நிரந்தரமே கிடையாது. வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணர்ந்துக்கணும். நம்ம கூட இருக்கிற மனைவியாகட்டும், மக்களாகட்டும், புகழாகட்டும், செல்வமாகட்டும், பதவியாகட்டும், எப்ப வேணாலும் வரும், போகும், மாறும். ஆனா, இது எல்லாம் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு வாசகத்த தெரிந்து வைத்துக்கொண்டு கூட, நாம என்ன பண்றோம், ஒரு பொருள் இழந்துட்டோம் அப்படின்னா, அதுல இருக்கிற ஒரு வருத்தம் தான் நமக்கு பயமாக வாழ்க்கை முழுவதும் அந்த பயத்திலேயே சிக்கிட்டு 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆதி சங்கரர் சொல்றாரு பாருங்க. நம்ம இன்னைக்கு வரைக்கும் இந்த பஜகோவிந்தம் என்ற பாடலை நம்ம எதுக்காக பாடியிருக்கிறோம் அப்படின்னா, கோயில்ல பஜனைக்காக மட்டுமே பாடிட்டு இருக்கோம். ஆனா, இந்த பஜகோவிந்தம் என்ற ஒரு பாடல்களிலே 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆதிசங்கரர் சொல்றாரு பாருங்க. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தன் பதம் பணிமனமே காலம் உன்னை நெருங்கும் போது கல்வியும் கேள்வியும் கூட வராது பாலபருவம் அதில் விளையாடல் வாலிப பருவம் மங்கையின் கூடல் முதுமையில் எத்தனை கவலை இறைவனை நினைக்க நேரமே இல்லை. வாலிப பருவத்துல மங்கையோட கூடல், பால பருவத்துல விளையாட்டு, பொழுதுபோக்கு இப்படி போறோம். வயசான காலத்துல அம்மா பிள்ளைகளை பார்க்கவும், மகளை பார்க்கவும், அங்க போய் ஆயா வேலை, இங்க போய் வாட்ச்மேன் வேலை, இந்த வேலைக்கே சரியா இருக்கு. ஆனா இந்த இறைவனை எப்பதான் நினைப்பீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. இது கடவுள் கிட்ட பாடிய பாடலா, இது நமக்காக சொல்லப்பட்ட பாடலான்னு அப்படின்னு மட்டும் நினைச்சு பாருங்க. நாணிகள் சேர்க்கை பாசத்தை அறுக்கும், பாசம் மருந்தால் ஆசைகள் அகலும், ஆசைகள் அகன்றால் உறுதி உண்டாகும், உறுதி உண்டானால் முக்தி நிச்சயம். பாருங்க சொல்றாரு, நீ நாணிகளோட சேர்க்கை வச்சுக்கோ, அதுதான் என்ன பண்ணும், உன்னுடைய பாசத்தை அறுக்கும். பாசம் அருந்து போனா மட்டும்தான் என்ன இருக்காது, ஆசை இருக்கும்.
ஆசை ஆசைன்னு சொல்லி குழந்தைகளை பார்த்து பார்த்து வளர்ந்து பார்த்து பார்த்து செஞ்சு இந்த வாழ்க்கை முழுசும் பெற்றவர்கள் பூரா என்ன பண்றோம், நம்ம குழந்தை நல்லா இருக்கணும், நம்ம பையன் நல்லா இருக்கணும், பொண்ணு நல்லா இருக்கணும், எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒண்ணு அப்படின்னா, பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு வசனம் என்ன அப்படின்னா, நீ ஆசை ஆசையாக சேர்த்து வைத்த சொத்துக்களை அனுபவிப்பதற்காக என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு சாத்தான் வருவான் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல இதை நான் படிச்சு எழுதிட்டு இருக்கும்போது உடனே என் மருமக எங்களை எல்லாம் சாத்தான்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிச்சு. இல்லம்மா, இது பைபிள்ல எழுதிருந்துச்சு அப்படின்னு. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, எதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம், எதை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம், எதில் நிறைவு பெற்று விட்டோம் அப்படின்னா நல்ல சிந்தனை பண்ணி பார்த்தா, மனவளக்கலையை கற்று கடைபிடித்து மற்றவருக்கு கற்பிப்பதில் மட்டுமே நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மனவளக்கலையின் முதல் சிறப்பு. அதே போல முதல்ல நம்ம இறைவன் கிட்ட முதல்ல சரணாகதி அடையணுங்க. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இறைவன் அடியை பற்றி கொண்டால் அந்த அச்சம் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. இந்த உலகம் இயக்கிறது அப்படின்னா அது ஒரு ஈர்ப்பு ஆற்றல் காரணமாக தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த பயத்துக்கு மூல காரணம் எப்படின்னா பற்றும் பாசமும் தான். இந்த பற்றும் பாசமும் யார் மேல வைக்கணும்? பற்றுக பற்றற்றான் பற்றினை, இறைவன் மேல பற்று வைக்கணும். அருகிரிநாதர் எவ்வளோ கெட்டவர் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுதான் இருக்கு. பெண் பித்தர். அவர் ரொம்ப எப்பயுமே போகத்திலேயே இருப்பவர். அவருக்கு நோய்கள் எல்லாம் தொழுகின்ற தொழுநோயே மரணத்து வாயிலுக்கே போயிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை. அப்படி போனவரை முருகா அப்படின்னு அவரை மனமுருகி அந்த முருகனை கூப்பிட்டு அவர் முருகன் மேல பக்தி செலுத்துவதன் காரணமாக அவர் உடல் நலம் பெற்று திருப்புகழ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடல்களை இயற்றியவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். அவர் கடைசி வரைக்கும் அப்படி இருந்த ஒருத்தர் அப்படியே பூரண சரணாகதியாக யார் அடைஞ்சிட்டாருன்னா முருகனையே பற்றி கொண்டார். அப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு காளி உபாசகருக்கு இவர் மேல ரொம்ப பொறாமை. என்ன, இவரை பாக்குறவங்க எல்லாரும் முருகனையே பாக்குற மாதிரி இவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்களே, இவரை ரொம்ப ஒரு இதுவா நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி காளி தேவி கிட்ட மனம் முருக வேண்டுறாரு. காளி தேவி முன்னாடி வந்துட்டாங்க. பாரு, நான் எதை கேட்டாலும் கொடுப்பீங்கல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் எதை கேட்டாலும் கொடுப்பான். ஆனா கேட்கறதுக்கு நமக்கு தெரியல. அப்ப எதை கேட்டாலும் கொடுப்பான்னு சொன்ன காளி வந்தது, என்னப்பா வேணும் உனக்குன்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே அவன் கேக்குறான், அந்த பாரு, நான் சொல்றதை நீ தட்டவே கூடாது, சொல்லுப்பா, நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். இந்த பாரு, அந்த மண்டபத்துல அருணகிரிநாதர் படுத்திருக்கான். அவனை உன்னுடைய சூலாயுதத்தால குத்தி அவனை கொன்னுட்டு வரணும். ஐயோ, என்னப்பா எனக்கு இப்படியெல்லாம் ஒரு வேலை கொடுக்குற? இல்ல அதெல்லாம் தெரியாது, எனக்கு கொடுத்த வாக்க மீறக்கூடாது, நீ போய் அவனை கொன்னுட்டு வர்ற, நான் நாளைக்கு அவனை அவனுடைய பிணத்தை தூக்கிட்டு போன அரசனுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. காளி தேவியால மறுக்கவே முடியல. உடனே அந்த அம்மா காளி தேவி அம்மா அந்த மடத்துக்கு போறாங்க. அவர் பாட்டுக்கு மனசார முருகனை நினைச்சிட்டு முருகா அப்படின்னு படுத்த உடனே தூங்கிட்டார். யாருங்க? அருணகிரிநாதர் தூங்கிட்டார். இப்ப அருணகிரிநாதர் நல்ல உறக்கத்துல இருக்கிறாரு. முருகா அப்படின்னு சொல்ல ஒரே வார்த்தை முருகன் காவலா நின்ட்டார். இப்ப காளி தேவி வர்றாங்க. ஏன்னா இந்த உபகாசருக்கு அவர் அந்த அம்மா வாக்கு கொடுத்துருச்சு இல்லையா? அப்ப தெய்வம் வருது. அந்த காளி என்ன பண்ணுது, அந்த சூலாயத்தை தூக்கிட்டு வர்றாங்க. இவரை கொல்லலாம் அப்படின்ட்டு தூக்கிட்டு போறாங்க. பின்னாடி முருகர் முருகரா வராம சின்ன குழந்தையா மாறி ஒரு 3 வயசு பாலகனாக மாறி முருகன் அவங்க அம்மா பின்னாடி அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு.
எந்த ஒரு தாயும் தன்னுடைய குழந்தையினுடைய குரல் கேட்டா என்ன வந்துரும், செய்யற வேலை அப்படியே மறந்துரும் இல்லையா? என்னடா அது, நம் யார் வந்திருக்கு, அடே முருகா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா கண்ணா அப்படின்னு தூக்கி வாரி தன்னுடைய கைகள்ல வச்சுட்டு அவனை கொஞ்சுறான் முருகரை. முருகர் வேற ஒருத்தரா இருந்தா, நரகாசுரன் வேற யாராவது இருந்திருந்தா அவர் வேற மாதிரி போரிட்டு இருப்பாரு. ஆனா வந்திருக்கிறது யாரு? அம்மா. அம்மா கிட்ட போய் சண்டை போட முடியுமா? போட முடியாது. ஆனா அவரை நம்பி யாரு படுத்திருக்கா? அருணகிரிநாதர் படுத்து. அப்ப அருணகிரிநாதரை காப்பாற்றணும்னா இவர் என்ன பண்ணணும்னா, இவர் குழந்தையா மாறி தன்னுடைய அம்மாவை அம்மா அப்படின்னு சொல்லி முந்தானை பிடிச்சு இழுக்கிறாரு. அந்த அம்மா அப்படியே மனம் மாறி சூலாயத்தை கீழே போட்டு குழந்தைய வாரி அடிச்சு தோல்ல தட்டிட்டு அப்படியே கொஞ்சிட்டே போயிடுறாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்துருச்சு. ஆனா இந்த காளி உபாசகர் என்ன பண்றாரு, என்னுடைய காளி நான் சொன்னா அதை அப்படியே செய்வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, அரசருக்கு தகவல் சொல்லியாச்சு, சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாரும் இவர் அருணகிரிநாதர் இறந்துட்டாரு இறந்துட்டாருன்னு சொல்லி அந்த ஊரே திரண்டு இவரை பாக்குறதுக்காக வருது. எல்லாரும் வர்றாங்க, அரசர் முதல் கொண்டு எல்லாரும் வர்றாங்க. ஆனா வந்த உடனே எல்லாம் கூட்ட சத்தத்தை கேட்டு அப்படிதான் இவர் லைட்டா அப்படி கண் விழிக்கிறாரு. கண்ணு விழிச்சது முருகா அப்படின்னு எந்திரிக்கிறாரு. என்னடா அது, இறந்து போய் கிடப்பான்னு பார்த்தா முருகான்னு சொல்லி எந்திரிக்கிறானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. இதுல நாம உணர்ந்து கொள்ள வேண்டியது அப்படின்னா, பற்றற்றான் பற்றினை, இறைவனை பற்றி கொண்டால் போதும். இந்த இடத்துல நாம எடுத்துக்கொள்வது எப்படின்னா, தவம். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. நல்ல தவத்துல ஆழ்ந்து 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 போக 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 அந்த இறைநிலையோடு லயமாகி நிற்கிறோம். அந்த இறைநிலைக்கு தெரியும் நமக்கு என்னென்ன எந்தெந்த நேரத்துல எது எது எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கறது நாம பிறக்கும் போதே இறைவன் தீர்மானித்திருப்பான். அதன்படிதான் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது என்ற ஒரு தெளிவு நமக்குள்ளாக வந்து விட்டாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த மனித தன்மையிலிருந்து அப்பப்ப மீறிட்டே இருக்கும். அப்பப்ப நம்முடைய தன்மையவே நம்ம மறந்து போயிடுறோம். இப்ப 5 அறிவு ஓரறிவுல இருந்து பாருங்க, அது எதுவுமே தன்னுடைய தன்மையில இருந்து மிளகானா காரமாத்தான் இருக்கும். நீங்க எவ்வளவு காசு போட்டாலும் குறைச்சு போட்டாலும் காரம்தான். புளினா புளிப்பாத்தான் இருக்கும். சர்க்கரைனா இனிப்பாத்தான் இருக்கும். நல்ல சர்க்கரை, கெட்ட சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, எந்த சர்க்கரையா இருந்தாலும் அது இனிப்பு தான். உப்புனா துவர்ப்பு தான். பாகக்காய்னா கசப்பு தான். தன்மையிலிருந்து மாறாது. ஆனா இந்த மனித தன்மை என்ன பண்ணுது, மனித தன்மை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அன்பு கருணை. ஆனா இந்த அன்பும் கருணையும் நிரந்தரமா இப்படியே இருக்கு அப்படின்னா இல்ல, கொஞ்சம் கூடுது கொஞ்சம் குறையுது, அப்பப்ப கோபம் வருது, அப்பப்ப எனக்கு வெறுப்பு வருது. அப்ப இந்த அன்பு கருணை மாறிக்கொண்டு இருக்கும் போதுதான் நமக்குள்ளாக தேவையற்ற கவலைகளும் பயங்களும் வரும் அப்படிங்கிறத நாம இந்த மனவளக்கலையின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையை வளர்த்து, அதே போல இன்னொரு விஷயத்துக்கும் நம்ம தயாராயிக்கணும். நம்முடைய எந்த ஒரு மாற்றத்துக்கும் நம்மளை நாம சரிப்படுத்திக்கிறதுக்கு மாறுதலுக்கு நம்ம எல்லாமே தயாராயிக்கணும். ஆனா நம்ம கிட்ட ஒரு குணம் என்ன தெரியுங்களா, நான் எப்பயுமே மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். என் கேரக்டர் இதுதான், நான் என்னை இப்படிதான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சாதிக்கிற குணம் நமக்கு வரவே கூடாது. இந்த சாதிக்கிற ஒரு குணம் பிடிவாத குணம் இருந்தா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரு சின்ன கதையின் மூலம் நாம எந்த விஷயத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. காட்டுக்குள்ள சிங்கம், புலி, கழுதை, மத்த மிருகங்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கு. அப்ப இந்த கழுதை என்ன பண்ணுதுங்க, நல்ல புல்லு சாப்பிட்டுட்டு காலையில ஜாலியா வாக்கிங் வரும். அப்படி வாக்கிங் வரும்போது அப்படி புலி படுத்து கிடக்குறாரு. அவரை பாக்குது, ஹாய் எப்படி இருக்க, நான் காலையில இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் தெரியுமா, நான் ஃபுல் சாப்பிட்டுட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குது. நான் என்ன சாப்பிடல, நான் ஃபுல் மீல்ஸ்பா அப்படின்னு சொல்லிச்சு. நீ தான் புல்லு திங்க மாட்டியே அப்படின்னு கேக்குது. ஏய் நான் புல்லுதான் திங்க மாட்டேன்,
ஆனா புல்லு திங்குறோன்னு திம்பேன் அப்படிங்குது. போடா. சரி சரி, நான் காலையில புல்ல ஃபுல்லா சாப்பிட்டேங்கிறேன், புல்லோட கலர் என்னதான் வரும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. யாரு? கழுதை கேக்குது. ஏய், நான் புல்லு திங்க மாட்டேன், ஆனா புல்லோட கலர் பச்சைன்னு எனக்கு தெரியாதா? இதெல்லாம் என்கிட்ட வாதாடுவியா அப்படின்னு கேக்குது புலி. நீ புல்லு திங்க மாட்ட மட்டும்தான் தெரியும், ஆனா புல்லோட கலர் பச்சைன்னு சொல்றியே, நான் பிறந்ததுல இருந்து புல்ல தின்னுட்டு தான் இருக்கேன், புல்லோட கலரு ப்ளூ அப்படின்னு சொல்லுது. இந்த வாதாடம் ஒரு 3 மணி நேரமா புலிக்கும் கழுதைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. புலிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஒரு சமயத்துல. ஏய், வாடா ராஜா கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி உடனே காட்டுக்கு ராஜா சிங்கத்துக்கிட்ட போறாங்க. அங்க சிங்கத்துக்கிட்ட போன உடனே சிங்கம் என்னடா பிரச்சனைன்னு கேக்குது. பாரு, 3 மணி நேரமா என்கிட்ட தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறான், நீயும் நானும் புல்லு திங்க மாட்டோம் தெரியும் தானே, அப்ப புல்லோட கலர் பச்சை நமக்கு 2 பேருக்குமே தெரியுங்கள, ஆனா இவன் என்ன சொல்றான்னு பாரு அப்படின்னு சொன்னா, டேய் வாடா எங்க கழுதை கூப்பிடுறாரு. என்னடா பிரச்சனை? நானு பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் புல்லு தின்னுட்டு தான் இருக்கும். சரி, ஆனா புல்லோட கலரு ப்ளூ, அவன் பச்சைன்னு சொல்றானே அப்படின்னு சொன்னான். நல்லா தெரியுமாடா புல்லோட கலர் என்னடா? புல்லோட கலர் ப்ளூ அப்படிங்கிறான். நல்லா தெரியுமா? நல்லா தெரியும், புல்லோட கலரு ப்ளூ அப்படிங்குது. உடனே சிங்கம் என்ன பண்ணாரு தெரியுங்களா? ஏய், புல்லோட கலர் ப்ளூ தானே, சரி வச்சுக்கோ நீ போ அப்படின்னு சொல்றாரு. 3 மணி நேரம் இவங்கிட்ட நான் வாதாடிட்டு இருந்தேனே, இந்த புலிக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்டதும் புலிய பார்த்து, 3 மணி நேரமா இதுக்காக நீ இவங்கிட்ட வாதாடிட்டு இருந்த அப்படின்னு கேட்டாரு. ஆமா, அப்ப நீ இன்னையில இருந்து 1 மாசத்துக்கு வாயை திறக்கப்படாது அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்டாரு. கழுத சந்தோஷமா குதிச்சுட்டு போயிடுச்சு. இப்ப புலிக்கு செம்ம டென்ஷன். ஐயோ, நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒரு இனம்தான், இருந்தாலும் நீ காட்டுக்கு ராஜா, ஆனா நிஜமா சொல்லு, புல்லோட கலர் ப்ளூவா பச்சை தானே, அப்புறம் எதுக்கு அவனுக்கு சரின்னு தீர்ப்பு கொடுத்த அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சிங்கம் ஒரு சொன்னுச்சு பதிலு, இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு. சிங்கம் சொல்லுது, ஐயோ, அதோட பேர் என்ன? கழுதை. அதாவது தான் பிடிச்சதுதான் 3 காலு, தான் சொல்றதுதான் சரி, மத்த யார் சொன்னாலும் நான் என்னை மாத்திக்கவே மாட்டேன், நான் பிடிச்சா அதுதான் பிடிவாதம்னு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பார்த்து என்ன நீ திட்டுவான்? கழுத கழுத, நீ எல்லாம் எங்க உருப்பட போறேன்னு சொல்றாங்களா இல்லையாப்பா? ஆமா. உனக்கு எப்படி? நீ எப்படியாப்பட்ட ஒரு மெக்னானிக்கனான அனிமலு, உன்னை கணக்குல புலின்னு சொல்றான், வீரத்துல புலின்னு சொல்றான், உன் கொடிய நாட்டுக்கே பறக்க விடுறான், இவ்வளவு பெரிய வல்லமையான ஒரு புலி போய் ஒரு சாதாரண பிடிவாதம் பிடிச்ச கழுதைகிட்ட போய் நீ வாதிடுறியே, உனக்கு அதுக்காக தான் தண்டனைன்னு சொன்னாராம். இது கதை மட்டும்தான். ஆனா இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்ட போனா நம்ம வாழ்க்கையில நாம எப்படி கழுத மாதிரி மாறாம நான் இப்படிதான் இருப்பேன் பிடிவாதக்காரரா இருக்கமா, இல்ல நான் எல்லாம் சரியா இருக்கேன் இந்த பிடிவாதக்காரனை திருத்தணும்னு சொல்லி அவங்கள போய் திருத்துறதுக்காக சண்டை போட்டே இருக்கீங்களா அப்படின்னு பார்க்கும்போதுதான் நமக்கு துன்பம் வரும். அவரவர் அவரவர் கர்ம வினையின் காரணமாகவே இந்த பூமிக்கு வந்தோம். இந்த பூமிக்கு வந்ததுல அவரவருடைய வேலையை அவரவர்கள் சரியாக செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாவே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க? சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒண்ணு. சாந்தி தவத்துல சொல்வாரு, சற்று மந்த பயம் நமக்கில்லை, நவயுகத்துக்கேற்றபடி நான் யார் என்று அறியும் மார்க்கம் ஏதோ அப்படின்னு. அதே போல இப்ப கூட பஞ்சபூத நவத்துல சொல்வாரு, செவ்வாயினுடைய கிரகங்களை நல்ல உள்வாங்கி அந்த செவ்வாயினுடைய ஆற்றலை வாங்கி கொள்ளும் போது நமக்கு பயம் என்ற போது போயிடுங்கிறார். அப்ப நம்முடைய மன குழப்பத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் முக்கியமா காரணம் எதுன்னா பயம்தான். இந்த பயத்தை முதல்ல தூக்கி போடணும்னா நம்ம கிட்ட இருக்கிற அறியாமை, நம்பிக்கையின்மை, உண்மை ஏற்றுக்கொள்ளுது, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள பழகணும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்பிக்கையின்மை அப்படிங்கிறது நமக்குள்ளாக இருந்துச்சுன்னாவே நம்முடைய வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன், டைம் எவ்வளவுன்னு தெரியல எனக்கு.
அப்துல் கலாம் அவர்கள் டேராடூன் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு விமான போட்டியாக போய் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி பைலட்டாக சேரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு தன்னுடைய தமைக்கு அக்காளுடைய நகைகளை எல்லாம் விற்று இமயமலை சாரல் டேராடூன் அப்படிங்கிற ஊர்ல போய் படிச்சுட்டு இருந்தார். ஆனா அவர் அப்படி படிக்க இருக்கும்போது 13 பேரு அந்த பைலட்டுக்கு தேர்வாயிட்டாங்க. 14வதா இவர் போறாரு. இவரு செலக்ட் ஆகல. நீங்க வந்து இல்ல, நீங்க அன்பிட்டு, உங்களுக்கு செலக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மனசு ரொம்ப நொந்து போயிட்டு, என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு நம்மள பைலட் ஆக முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல அப்படியே அந்த இமயமலை சாரல்ல அந்த மலை உச்சிக்கு போறாரு. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு தற்கொலை செய்து கொள்ளலாமோ என்ற எண்ணம் கூட எனக்கு வந்ததுன்னு அதுல எழுதியிருக்காரு அக்னி சிறகுகள். அப்படி அந்த மலை உச்சிக்கு போகும்போது அப்படியே கீழே பாக்குறாரு, சித்மயானந்தா சுவாமிகளுடைய மடம் தெரியுது. அப்படியே அந்த மலையை மெதுவா இறங்கி உள்ள போறாரு. அங்க போனா அந்த சுவாமிஜி உட்கார்ந்து இருக்கார். வா குழந்தாய், எல்லாம் கடவுள் சித்தத்தின்படிதான் நடந்துள்ளது என்பதை உணர்ந்து கொண்டு உன்னுடைய அடுத்த வேலையை நீ பாருன்னு சொன்னாராம். அப்படியே இவருக்கு செவிட்டுல அடிச்ச மாதிரி இருந்துச்சாம். சரி போ, அடுத்தது என்னவோ அதை பார்க்கலாம்னு சொல்லி அவர் அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போனாரு. அந்த அக்னி சிறகுகள் எழுதும் போது அவர் ஒரு ஜனாதிபதியா கிடையாது. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. முப்படைகளின் தளபதி, சிறந்த ஒரு ஜனாதிபதியாக, மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுகிறவராக. இன்றளவும் அப்துல் கலாம் என்று சொன்னால் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வளரக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழ்ந்து ஒரு தன்னம்பிக்கையாளராக. அவர் இறந்த போது தலைவர்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் 1008 அடிதடி பந்து அது இது வரும். நான் ஒவ்வொரு மனிதனும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம அந்த 2 நாள் சற்ற சாத்திட்டு அவரையே பார்த்து கொண்டு இருந்தோமே, அவர் எத்தனை பெரிய தன்னம்பிக்கையாளராக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு நாம் உதாரணமாக அவர் விளங்குகிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப ஒவ்வொரு மனிதனும் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் அப்படின்னா முதல்ல யாரை பற்ற வேண்டும் என்று பார்த்தால் குருவோட பாதங்களை கெட்டியா பிடிச்சு. எப்ப குருவை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிறீங்களோ அவர் நமக்கு இறைநிலை உணர்வை கண்டிப்பாக கொடுப்பார். எல்லா குருமார்களும் ஒவ்வொரு குழந்தை இறைவன் கூட என்ன பண்ணுவாரு, விட்டுடுவாரு. கிருஷ்ண பரமாத்மா குழந்தையா இருக்கிறச்ச விளையாண்டுட்டு இருந்தாராம். ரொம்ப குறும்பு பண்ணுவாராமா. அப்புறம் அவர் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க யசோதா என்ன பண்றாங்க, ஆசிரியர்கிட்ட போய் உட்கார வச்சு ஒரு சிலேட்டும் ஒரு பல்பமும் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்களாமா. உட்கார வச்சுட்டு நீங்க இவரை பாத்துக்கணும் தான் எல்லாருக்கும் போட்டு கொடுத்தாராம். போட்டா எல்லாரும் போட்டு அழிச்சிட்டு வாங்க, அடுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்னானா, இவர் போட்டுட்டு ஆவை அழிக்கவே இல்லையாம். ஏய் கிருஷ்ணா, எல்லாருக்கிட்டையும் குறும்பு பண்ற மாதிரி என்கிட்டையும் பண்றியா, பிச்சு விடுவான் அடிச்சு அப்படின்னு. இல்ல, இந்த அழிக்கவே முடியல அப்படிங்கிறாராம் கிருஷ்ணர். எப்படிடா அழிக்காம முடியும்னு தன்னுடைய கமண்டத்துல இருந்து ஒரு தண்ணி எடுத்து கொஞ்சம் லைட் அடிச்சாரா, அழிஞ்சிருச்சான். இந்த பருப்பு அழிஞ்சிருச்சு. நான் கடவுள், என்னால நான் ஒண்ணு நிர்ணயிச்சா அதை அழிக்க முடியாது. ஆனா குரு நீங்க, உங்களால எதை வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் மாற்ற முடியும்னு சொன்னோம். அது போல கடவுள் நம்ம எதை நினைச்சு படைச்சாரோ, ஆனா நம்ம குருவால நம்ம எப்படி வேணுமானாலும் மாற்ற முடியும் அப்படிங்கறதான் நம்ம புரிந்து கொள்ளணும். தான் சொல்றாரு, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லீரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 நின்ற மக்கள்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எத்தனாயிரம் மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்காம வாழுகின்றோம் அப்படிங்கறதுதான் மகான்களும் சித்த பெருமக்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க.
அப்ப எல்லாவற்றிலும் எல்லாமே இந்த உலகம் முழுசும் இறைநிலையினுடைய பின்னம். எல்லாமே இறைநிலையாகவே இருக்கு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டோமானா நம்ம இது மேல அது மேல இது சொந்தம் அது சொந்தம் அப்படின்னு எதுவுமே போட மாட்டோம். பட்டுக்கோட்டை தான் சொல்வாரு, குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொந்தம், உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம், உலகத்துக்குத்தான் எது சொந்தமடான்னு கேட்டார் பட்டுக்கோட்டையார். அப்ப எல்லாமே இறைவனாகவே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்குள்ளாக இருந்து விட்டால் நமக்கு பயம் என்பது ஒரு துளியும் வாராது. அந்த பயத்தை தெரிந்து கொண்டு அந்த தெளிவு பெற வேண்டுமென்றால் முதல்ல நம்ம யாரை பற்ற வேண்டும் என்றால் பற்றற்றான் பற்றினை பற்றுக. அந்த இறைநிலையை பற்றி கொள்ளுதல். பற்றுதுன்னா யாரு? என்ன நான் எனக்குள்ளா இருக்கிறது யாரு? அதையும் வள்ளலார் சொல்லியிருக்கிறார். உன்னையே நீ எண்ணி பாரு, உன்னையே நீ எண்ணி பாரு, உன்னை அறியாமல் போவதால் பலன் என்ன கூறு, உன்னை அறியாமல் போவதால் பலன் என்ன கூறு, உன்னையே நீ எண்ணி பாரு. மன்னாதி மன்னர் எல்லோரும் இந்த மண்ணோடு மண்ணாக போவதெவ்வாறு, இங்கு எந்நாளும் வாழ்வதும் இல்லை, இதை எண்ணாமல் வாழ்வதால் வீணான தொல்லை, உன்னையே நீ எண்ணி பாரு. இந்த உலகுக்கு நீ வந்த போது இங்கு உன்னோடு ஒன்றாக வந்தது யாரு, இந்த உடலை விட்டு உயிரோடும் போது ஒரு தூசு பொன் பின்னாடி துணையாக வராது, உன்னையே நீ எண்ணி பாரு. பிறக்கும் முன்கிருந்ததும் எங்கே, மாண்ட பின் உன்னுயிர் போவதும் எங்கே, பெண் ஜாதி பிள்ளைகள் எங்கே, உன் பெருமையும் சிறுமையும் வருமோட அங்கே, உன்னையே நீ எண்ணி பாரு. இந்த ஒரே ஒரு பாடலை மட்டும் சிந்திச்சா போதும். நம்ம எதை நம்பி இந்த உலகத்துக்கு வந்தோம், எதை இங்கிருந்து கொண்டு போறோம்? எதுவுமே கிடையாது. இந்த உலகுக்கு உருவெடுத்து வந்த போது நான் 3 கிலோவா பிறந்தேன். என்னோட துண்டுல சுத்தி கொடுத்தாங்க. என்னை அம்மா தூக்கி கடல்ல போட்டிருந்தா, இல்ல ஒரு குப்பத்தட்டியில போட்டிருந்தா, இல்ல ஒரு கிணத்துல தூக்கி போட்டிருந்தா, நான் யாரை நம்பி இந்த உலகத்துக்கு வந்தேன்? ஆனா நான் பாடுபட்டு இவ்வளவு காலம் வளர்த்தி என் உயிரை விட்ட போது நான் பாடுபட்டதெல்லாம் ஒரு தூசியாவது எனக்கு கொடுப்பாங்களா? நான் போட்டிருக்கிற கண்ணாடி கூட கழட்டி வச்சு சாமி கும்பிட்றதுக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அப்ப இத்தனையும் தெரிந்து கொண்டு வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்? நிறைவாக முழுமை பேர் உணர்ந்து இறைநிலை உணர்வு பெற்று முழுமை பேறு வாழ்வதே நம்முடைய வாழ்வின் நோக்கமாக வாழும்போது நமக்கு அச்சமில்லை, உச்சி மீது வானின்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே என்பதை சொல்லி இதுவரை வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் இதுவரை கேட்ட உங்களுக்கும் மனதார நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். டைம் எவ்வளோன்னு தெரியல, ரொம்ப எடுத்துக்கிட்டேனோ?